வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சேனல். நான் உங்கள் சூர்யா. நாம் இன்னைக்கு மிக ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. எப்போ ஓப்பன் ஆகும், ப்ளஸ் வந்து எவ்வளவு சீட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அஷ்யூராக வந்து எவ்வளவு சீட்ஸ் இருக்குது, சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசு சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து மேம் வந்து ஹெட்டு. ஸோ இவங்க வந்து கொடுத்த இன்டர்வியூடைய சாராம்சம் நான் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக புரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும், தென் வந்து உங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ்ன்னு எவ்வளவு காலேஜஸில் இருக்குது, ஸோ சீட் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டி அந்த அளவு இருக்குன்றது நம்மளுக்கு இது தெரியும். ஓகேங்களா. மேம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேராமெடிக்கல் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீட்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஜூன் செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரப்போகுது. ஸோ இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட் வந்த உடனே நம்மளுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சீட்ஸை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு புது காலேஜஸ், புது யூனிவர்சிட்டிஸு, ப்ரைவேட் காலேஜஸ்லாம் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதையும் மேம் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜஸ், எம்பிபிஎஸ்சில் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5050 இடங்கள் இருக்குது. மொத்தமாக 5050 550 இடங்கள் இருக்குது. அடுத்து கேகே நகர் நம்ம காலேஜ் இருக்குங்களா, இஎஸ்ஐ கேகே நகர் காலேஜ், அதில் வந்து 150 சீட் இருக்குது. அதே போல் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி நம்மளுக்கு இருக்குது. எம்பிபிஎஸ்க்கு 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் நம்மளுக்கு 150 சீட்டு அப்படின்ற பட்சத்தில் மொத்தம் இன்ட்டு 3 போட்டோம்னா 450 சீட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு 3400 சீட்டுகள் இருக்குது. ஆக மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 950 சீட்டுகள் வந்து ஃபார் எம்பிபிஎஸ்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் திருப்பி சொல்கிறேன், மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு 5050 சீட்டுகள் இருக்குது. இப்போ வரைக்கும் அப்டேட்டட் இவ்வளவு தான். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ்க்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரெண்டுத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து எல்லாம் அதான் ப்ராசஸ் நம்மளுக்கு. ஸோ வந்து ப்ரைவேட் நம்மளுக்கு வந்து பிடிஎஸ்சில் ப்ரைவேட் காலேஜஸில் எவ்வளவு சீட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1950 சீட்ஸ் இருக்குது. தென் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரு 250 சீட், மொத்தம் 3 காலேஜஸ் இருக்குது. சென்னையில் ஒன்று இருக்குது, தென் கடலூரில் ஒன்று இருக்குது, தென் புதுக்கோட்டையில் ஒன்று இருக்குது. ஸோ 3 காலேஜஸும் சேர்த்து நம்மளுக்கு வந்து 250 சீட்ஸ், ஆக மொத்தம் 2200 சீட்டு வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து பிடிஎஸ்க்கு கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்டேட்டையும் வந்து மேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் சீட் அப்டேட். இவ்வளவு தான் நம்மளுக்கு வந்து சீட்டு இருக்குதுன்னு சொல்லி இது வரைக்கும் உறுதியாக ஆகியிருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. இப்போ செல்ஃப் ஃபினான்சிங் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் புதுசாக 2-3 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சீட்டு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு நிறைய டவுட்லாம் வந்து இருந்தது. ஸோ இதுதான் மேம் வந்து நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சீட்ஸை பற்றின எல்லா கிளாரிஃபையும் நான் கொடுத்துட்டேன். தென் வந்து எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தடுத்து நம்ம இதை ஃபாலோ பண்ணி எப்போ நம்மளுக்கு வந்து சீட் ஓப்பன் ஆகும், கவுன்சிலிங் எப்போ, அப்ளிகேஷன் எப்போ கொடுப்பாங்க, ரேங்க் லிஸ்ட் எந்த டைமில் வரும்னு சொல்லிட்டு எல்லா அப்டேட்டும் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஸோ மாணவர்கள் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்ன கல்வி செய்திகளை உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் தனுவாஸ் ஆகட்டும், வெட்னரி சீட் ஆகட்டும், அக்ரின்னு சொல்லப்படக்கூடிய டிஎன்ஏயு, பேராமெடிக்கல், இது மாதிரி எல்லாத்துக்கும், இன்ஜினியரிங்கை தவிர மற்ற எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மெடிக்கல் சைடில். ஸோ மாணவர்கள் வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. நம்ம உங்களுக்கு வந்து கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். மற்றொரு அற்புதமான சந்திப்போம். நன்றி நண்பர்களே.